எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது தேக்கு மரமா, தென்னை மரமா, வாழை மரமா. என்னங்க திடீர்னு மர வியாபாரத்தில் இறங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இது நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சி மற்றும் உயரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. நம்ம தொலைக்காட்சி பற்றி எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதை நம்ம திறந்தாலே என்ன நடக்குது பாருங்கள். இந்த வியாபார கம்பெனிக்காரங்க இதை குடித்தா, இந்த பானத்தை குடித்தா உயரமாக வளரலாம், அந்த பானத்தை குடித்தா சக்தியோடு இருக்கலாம், இந்த பானத்தை குடித்தா மூளை நல்லா வளரும், இந்த பானத்தை குடித்தா புத்திசாலியாக வளரலாம், இப்படின்னு சொல்லியே குழப்பிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு இதில் அரை முட்டை சத்து கூட இல்லை, அதில் முழு முட்டை சத்து இருக்குது, இதில் 27 இன்னும் சத்து இருக்குது, அதில் 65 இன்னும் சத்து இருக்குதுன்னு போட்டு குழப்பி அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம தாய் மற்றும் தந்தையார்மார்களுக்கு எப்போதுமே தன் குழந்தைங்க வளர்ச்சி மேலே ஒரு பெரிய கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நண்பரோட குழந்தைங்களாகட்டும், மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு நம்ம குழந்தை வளரவே இல்லை, குள்ளமாகவே இருக்கான், வளரவே இல்லை அப்படின்னுங்கிற பேச்சு எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துடும். போட்டு இவங்களும் குழப்பினே இருப்பாங்க உளவியலாக. இந்த உளவியலை குறி வச்சு தாங்க வியாபார கம்பெனி அடிக்கிறான். இந்த பானத்தை குடித்தா வேகமாக வளரலாம், அந்த பானத்தை குடித்தா சத்தாக இருக்கலாம், இந்த பானத்தை குடித்தா சக்தி அதிகமாக அபரிமிதமாக வரும் அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் குடிச்சு தான், இந்த பானத்தெல்லாம் குடிச்சு தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி தான் நடந்ததா அப்படின்னு ஒரு ஆதாரம் தேடி பார்க்கணுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்க 40-50 வருஷத்து தரவுகளை தான் காமிப்பாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னா சரியான உணவு இருக்காதுங்க. இந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி தின்பண்டங்க வசதிகள், உணவுகள்லாம் கிடையாதுங்க. இந்தியா பால் உற்பத்தியிலேயே பின்தங்கி தான் இருந்தது. அதுவும் தமிழகம்லாம் மிக பின்தங்கிய நிலைமையில தாங்க இருந்தது. இப்போ தான் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி உணவுகள்லாம் அப்போ கிடையாது. அதனால் இவங்க இது குடித்ததுனால வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அது எந்த அளவு உண்மைங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணுங்க, அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் தப்புன்னு சொல்ல வரல, சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது வேற ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். ஒரு கம்பெனிக்காரன் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த க்ரீம் போட்டால் 7 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளார வெள்ளையாயிடலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போது நாட்டில் இருக்கிற எல்லாரும் வெள்ளையாயிட்டாங்களா என்ன? ஸோ அதனால் எதுனாலும் சிந்தித்து செயல்படுவாங்க. இப்போது விஷயத்துக்கு வருவாங்க. ஏங்க நம்ம குழந்தை அதிக உயரம் வளரணும், வேகமாக வேற வளரணும்? இந்திய திருநாட்டில் வாழறதுக்கு ஒரு 5 அடி 6 அங்குலம் வளர்ந்தால் போதாதுங்களா? இல்லை ஒரு 5 அடி 8 அங்குலம் போதாது? அதுக்கு மேலே வளரணுமா? அதுக்கு மேலே வளர்ந்து என்ன ஆக போகுது? அதிகபட்சம் என்னங்க, காவல்துறையிலையும் இராணுவத்துலேயும் ஆள் எடுப்பாங்க. இந்திய திருநாட்டோட இராணுவத்தில் சேர்றதுக்கோ காவல்துறையில் சேர்றதுக்கோ ஒரு 165லேருந்து 170 சென்டிமீட்டர் உயரம் பத்தாதுங்களா? அதை விட உயரமாவா வேணும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அதுக்கு மேலே வளர்ந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க? உலகத்திலே மிக ஆஜானுபாகான வீரர்கள், ஆஜானுபாகான உடல் அமைப்பு கொண்டவர்கள் மங்கோலியர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க தான் உலகத்தை முன்னிறுத்தி நடத்துகிறாங்களா என்ன? இல்லை அவங்க பெரிய அளவில் சாதிச்சிட்டாங்களா என்ன? உலகத்தில் சீனா, கொரியா, ஜப்பான் இந்த நாட்டோடில் இருக்கிற இராணுவத்தோட சராசரி உயரம் மற்ற நாட்டோட இராணுவ உயரத்தை விட கம்பேர் பண்ண கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் உலகப் போரில் நடந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜப்பான்காரன் இந்த உலகத்தோட மக்களோடையே சிண்டை பிடிச்ச ஆட்டல எல்லாரும் அவங்கள பார்த்து மிரளல. அதனால் உயரம்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. அது ஒரு அவுட்டர் லுக், ஒரு விசிபிலிட்டிக்காக ஒரு இது. அதனால் உயரம் கம்மியாக இருக்காங்க அது இதுன்னு போட்டு உளவியலாக குழப்பிக்காதீங்க. இப்போ இன்னும் விஷயத்துக்கு வருவோமே. ஏன் நம்ம குழந்தைங்க வேகமாக வளரணும்னு நினைக்கிறீங்க? அந்த வளர்ச்சி தேவையானதா, நியாயமானதா? 25-26 வயசுல தான் வளர்ச்சி முழுமை அடையும்னு சொல்கிறாங்க.
ஆனால் நீங்கள் 10லேருந்து 12 வயசுக்குள்ளாரே எல்லா வளர்ச்சியும் வந்துடணும், உயர வளர்ச்சியும் வந்துடணும்னு நினைக்கிறீங்க. இந்த வளர்ச்சி தேவையானதா, நியாயமானதா? அப்படி வளரும்போது இந்த குழந்தைங்களோட எலும்புகள் எப்படிங்க உறுதியாக இருக்கும்னு நம்புறீங்க? எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லைங்க. நீங்கள் தகவல்களை சொல்லலாம், தரவுகளை சொல்லலாம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்கள் கோதுமை குருணை வாங்கும்போது கூட சம்பா கோதுமை குருணையாக தேடி வாங்குறீங்க. அது என்னங்க சம்பா கோதுமை? சம்பாங்கிற கோதுமை பயிர் 6லேருந்து 7 மாதம் வளரும். குறுவையில் விளையிற கோதுமை பயிர் 4லேருந்து 5 மாதத்தில் வரும். இப்போ நீங்கள் சம்பா கோதுமை வாங்கினா அந்த கோதுமை பயிர் சத்தாகவும் ருசியாகவும் இருக்குன்னு நம்புகிற நீங்கள் குழந்தைங்க வளர்ச்சியில் மட்டும் ஏங்க இவ்வளவு அவசரம் காட்டுறோம்? நம்ம அது சரிங்களா? சீக்கிரமாக நம்ம குழந்தை வளர்ந்துன்னா அதோட எலும்புகள் உறுதியாக இருக்குமா? இன்னொரு உதாரணம் பார்க்குமே, வாழை மரம் இருக்குல்ல, அது 1 வருஷத்துலேயே வளர்ந்துடும், குலை தள்ளிடும். தென்னை மரம் இருக்குல்ல, அது ஒரு 10 வருஷத்துல 20லேருந்து 25 அடி வளர்ந்துடும். தேக்கு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது 25லேருந்து 30 வருஷம் பொறுமையாக நிதானமாக வளரும். ஆனால் நம்ம வீட்டில் எந்த மரத்தில் ஜாமான் செஞ்சு போடுறோம்? வீட்டில் கட்டில் ஆகட்டும், அருகால் ஆகட்டும், ஜன்னல் ஆகட்டும், எதில் செஞ்சு போடுறோம்? பெரும்பாலும் வசதி இருக்கிறவங்க தேக்கு மரத்தில் தான் விரும்பி செஞ்சு போடுவாங்க. ஏன்? அது உறுதியாக இருக்கும். பர்மா தேக்கு உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. பர்மா தேக்கில் ஒரு மரச்சாமான் செஞ்சு அதை முறையாக பராமரிச்சுட்டு வந்தோன்னா 400லேருந்து 500 வருஷம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் உழைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம குழந்தைங்கள நீண்ட காலமாக வாழறதுக்கு நாம தாங்க தயார்படுத்துகிறோம். அதுக்காக தானே தயார்படுத்துகிறோம், நம்ம பிள்ளைங்க நீண்ட ஆயுசோடு இருக்கணும்னு. அப்போ நம்ம குழந்தைங்களோட உணவையும் நாம் தாங்க சிந்திச்சு தீர்மானிக்கணும். வேற யாரோ அவசர கதியில் விளம்பரத்தினால இன்டியூஸ் பண்ணி நம்ம அதை இதாகிறதா இருக்கக்கூடாதுங்க. வேகமாக சில பேர் காசு இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வீடு கட்டுவாங்க. இந்த வேகமாக கட்டின வீட்டெல்லாம் பாருங்கள், செவுத்துல வெடிச்சிருக்கும், கீறல் விழுந்திருக்கும். அந்த பில்லருங்கிற தூணில் கீறல் விழுந்திருக்கும், செவுரு வெளியில் போயிருக்கும், வளைஞ்சிருக்கும். ஆனால் பாருங்களேன், சில பேர் நிதானமாக வீடு கட்டுவாங்க. பேஸ்மட்டம் வரைக்கும் எழுப்பிட்டு அதை செட்டில் ஆகி அதுக்கப்புறம் பில்லர் எழுப்பி அந்த பில்லருக்கு தினமும் தண்ணி பாய்ச்சி க்யூரிங்கிற ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் செவுரு வச்சு வீடு கட்டி அதுக்கப்புறம் பூசி அதையும் க்யூர் பண்ணி தண்ணி பாய்ச்சி பொறுமையாக நிதானமாக கட்டுவாங்க. அந்த வீடு பாருங்கள் காலத்துக்கும் நீண்டு உழைக்கும். அப்போது நம்ம பிள்ளைங்க 80, 100, 120 வருஷம் நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பொருள் சாப்பிடணும், எப்படி நிதானமாக வளரணும் அப்படிங்கிறத நாமளாக தாங்க முடிவு பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ தான் குழந்தைங்கள்லாம் வயிறு பெருத்துக்கிட்டு சூனா வயிறுன்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சூனா வயிறு இருந்துட்டு சரியான தின்பண்டம் இருக்காது, சரியான ஃபீடிங் இருக்காது. அப்போ தாங்க குழந்தைங்களோட வளர்ச்சிலாம் தடைப்பட்டு நியூட்ரிஷனல் குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுலாம் இருந்தது. இப்போல்லாம் நம்மளாம் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமான பானங்கள் குடிக்கிறோம். அப்பயே தேவைக்கு அதிகமான சத்துக்கள்லாம் கிடைச்சிருதுங்க. அப்போது நம்ம ஸ்பெஷலாக ஒரு பானம் தேவையா அப்படின்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அது இப்பயாவது 1 நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் 1 மாதம் அப்படி பயன்படுத்தினா ஒன்றும் விஷயம் இல்லைங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் நீண்ட காலத்துக்கு அதை தொடர்ந்து பயன்படுத்தினாதான் வளர முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தாங்க முடிவு பண்ணணும். அதனால் அத்தியாவசியம் இல்லாத பொருளுக்கு தாங்க விளம்பரம் அதிகமாக தேவைப்படுது. அத்தியாவசியமான பொருள் அரிசி ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், இயற்கையாகவே தன்னாலே மக்கள் தரமும் இது இருந்ததுன்னா தரமும் நியாயமான விலையே இருந்தால் அதை போய் வாங்கிட்டே இருப்பாங்க. அத்தியாவசியம் இல்லாத பொருளுக்கு தான் விளம்பரம் தேவை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்போது நல்ல குழந்தைகளையும் நல்ல சந்ததிகளையும் நம்ம உருவாக்குவோம். இயற்கையான பொருட்களை அவங்களுக்கு கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். விளம்பரங்களில் விட்டில்களாக விழாமல் சிந்தித்து செயல்படுவோம். நல்ல தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.